ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான பன்னீர் பட்டர் மசாலா நான் என்னுடைய ஸ்டைலில் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு சின்ன பீஸ் பட்டர் நான் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 15 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா ரிச்சாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ தக்காளி நல்லா வதங்கினோடனே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வேறு எந்த வித காரம் இதில் ஆட் பண்ணலை. ஸோ நல்லா மசாலாவோட பச்சை வாசம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினோடனே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்தனால கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம பன்னீரை கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பன்னீர் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய பீசஸ் இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த சைஸில் நான் பன்னீர் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3/4 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணுறேன். சில பேர் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, இல்லைனா பால் ஆடை ஆட் பண்ணுவாங்க. நான் எப்போயுமே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணுவேன். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே கட் பண்ண பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் நான் வறுத்து போட மாட்டேன், அப்படியே பச்சையாக தான் போடுவேன். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா கொதித்த உடனே கடைசியாக 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சப்பாத்தி, பிரியாணிக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் அதில் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி இதை ஒரு சாஃப்டான சப்பாத்தியோட பரிமாறுறேன். ஒரு கரண்டி பன்னீர் பட்டர் மசாலா ஊற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.